நான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் யாராச்சும் ஒன்றுனா பார்த்தீங்கன்னா மொத்த பெரிய ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இறங்கி குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது இல்லை அதெல்லாம் இல்லை, சக நடிகருக்கு ஒன்றுனா பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டியாக சப்போர்ட் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆதரவை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சு விட்ருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கமல் பார்த்திங்கன்னா இது இல்லை இது தெரிஞ்சே நடந்தது தான், தெரியாமல் நடந்ததுலாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதுக்கான காரணமாக இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருக்காரு. அடுத்து நம்ம ரஜினி சார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் போஸ்ட்மெண்ட் ஆகி போய்கிட்டு இருக்க அப்போவே பார்த்தீங்கன்னா எந்த குரலுமே கொடுக்கல. ஸோ இப்போவும் கொடுக்க மாட்டான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டை இப்போ போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட அண்ணன் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் வசந்த் ரவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட கருத்தை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹரிஷ் கல்யாண் சாரும் பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் தளபதி #ஜனநாயகன் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அமரன் படத்தோட டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியும் பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக், வரலட்சுமி சரத்குமார், ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்ஜே பாலாஜியும் பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் நேற்றே பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிட்டாரு.